அலி லாரிஜானி வெளியிட்டிருக்கக்கூடிய எக்ஸ் பதிவு ஒரு பதட்டமான சூழலை தற்போது மத்திய கிழக்கில் ஏற்படுத்தி இருக்கிறது. அது என்னன்னு சொன்னா, அமெரிக்காவினுடைய சில முக்கியமான படைப்பிரிவுகளைச் சேர்ந்த பல பேரை தாங்கள் பணைய கைதிகளாக பிடித்திருக்கிறோம், உயிரோடு கைப்பற்றி இருக்கிறோம் என்கிற செய்தியை தான் அலி லாரிஜானி வெளியிட்டு இருக்கிறார். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு எதிராக கிட்டத்தட்ட 6 மாதங்கள் தொடர்ந்து ஈரான் சண்டையிட முடியும். மாஸ்கோவினுடைய நிலை என்ன, ரஷ்யாவுடைய நிலை என்ன என்று கேட்கும்போது, நாங்கள் நடுநிலை வகிக்கவில்லை அப்படின்ட்டார். தெளிவாகவே நாங்க அந்த பக்கமும் இல்லை இந்த பக்கமும் இல்லை என்றெல்லாம் கிடையாது, நாங்க ஈரான் பக்கம் தான் என்பதை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். அதே நேரத்தில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஈரான் அமெரிக்க இஸ்ரேலிய வார் தொடர்பான செய்திகளை தொடர்ந்து நம்ம பார்த்து வர்றோம். அந்த அடிப்படையில் இந்த அப்டேட்டில் நம்ம பார்க்க இருக்கிற ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, சற்று நேரத்துக்கு முன்பதாக ஈரானுடைய மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினர் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். எனக்கு பின்னால் நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி, அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் கடுமையாக தீப்பிழம்போடு வெடித்து சிதறக்கூடிய காட்சிகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த காட்சிகளை அல் ஜசீரா உள்ளிட்ட பல ஊடகங்கள் நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறது. தெஹ்ரானுடைய பல பகுதிகளிலையும் புகை மூட்டமாக இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். ஈரானுடைய மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றில் தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. எனவே ஈரானுடைய பொருளாதாரத்தை இலக்கு வைத்த தாக்குதல்களை தற்போது மிக தெளிவாக அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினர் ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. இதில் இதுவரைக்கும் 4 பேர் உயிரிழந்த செய்திகளை IRGC வெளியிட்டிருக்கிறது. ஆனால் தாக்குதலுடைய வேகத்தை பார்த்தா 4 பேர் கிடையாது, அதுக்குள்ள பல பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற செய்திகளை நம்ம பின்னாடி புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுவரைக்கும் அந்த தகவல்கள் தான் 4 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்னு. ஏன்னா அந்த அளவுக்கு மிக கடுமையான ஒரு வெடிப்பாக ஈரானில் இது ஏற்பட்டிருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்படியான சூழல்ல தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, ஈரானுடைய உச்ச பாதுகாப்பு கவுன்சிலுடைய தலைவராக செயல்படுகிறார், அதாவது செக்யூரிட்டி கவுன்சிலுடைய தலைவராக மரணித்த ஆயத்துல்லா அலி காமனி அவர்களால் நியமிக்கப்பட்ட அலி லாரிஜானி வெளியிட்டிருக்கக்கூடிய எக்ஸ் பதிவு ஒரு பதட்டமான சூழலை தற்போது மத்திய கிழக்கில் ஏற்படுத்தி இருக்கிறது. அது என்னன்னு சொன்னா, நமக்கு தெரியும், நேற்று இந்த காட்சிகளை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. இது அமெரிக்காவினுடைய சோல்ஜர்ஸ் கொல்லப்பட்ட நிலையில் கொல்லப்பட்ட சோல்ஜர்ஸை அடக்கம் செய்கிற நிகழ்வு நடைபெற்றது. அந்த நிகழ்விலே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் பங்கு கொண்டிருந்தார். ஈரானுடைய தாக்குதலில் தான் இந்த சோல்ஜர்ஸ் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளிவந்திருந்த நிலையில் தற்போது வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகள் அதைவிட அதிர்ச்சி ஊட்டக்கூடிய செய்திகளாக மாறி இருக்கிறது. அது என்ன செய்தி என்று சொன்னால், அமெரிக்காவினுடைய சில முக்கியமான படைப்பிரிவுகளைச் சேர்ந்த பல பேரை தாங்கள் பணைய கைதிகளாக பிடித்திருக்கிறோம், உயிரோடு கைப்பற்றி இருக்கிறோம் என்கிற செய்தியை தான் அலி லாரிஜானி வெளியிட்டு இருக்கிறார். அலி லாரிஜானி சொல்லியிருக்கக்கூடிய இந்த செய்திகளில் பல அமெரிக்க வீரர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தகவல்கள் எனக்கு வந்திருக்கிறது. அவர்கள் இந்த நடவடிக்கைகளில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று மீண்டும் மீண்டும் அமெரிக்கா சொல்லிக் கொண்டிருக்கிறது. அது பொய்யான தகவல். நீங்க யாரை கொல்லப்பட்டதாக கணக்கில் கொண்டு வர்றீங்களோ அவர்கள் கொல்லப்படவில்லை, அவர்கள் உயிரோடு பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு அலி லாரிஜானி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் தொடர்ந்து சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, உண்மைகளை நீங்கள் நீண்ட காலத்துக்கு மறைக்க முடியாமல் போய்விடும். எங்களிடம் ஆட்கள் இருக்கிறார்கள், அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்க இல்லைன்னெல்லாம் நீங்க எப்பயுமே சொல்லிக் கொண்டிருக்க முடியாது என்கிற தகவலையும் சொல்லியிருக்கிறார். இதே நேரத்தில் அமெரிக்காவுடைய மத்திய கட்டளை சென்டகாம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், அல் ஜசீராவுக்கு அவங்க சொல்லும்போது, ஈரான் சொல்வது பொய், எங்களுடைய யாரையும் ஈரான் இதுவரை கைப்பற்றவில்லை என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். இதில் என்ன கவனிக்கணும் கேட்டால், ஈரானுடைய அலி லாரிஜானி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் எத்தனை பேர் இதுவரைக்கும் உயிரோடு பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் எங்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள், எந்த இடத்தில் அவர்கள் பிடிக்கப்பட்டார்கள் என்கிற தரவுகள் எதையும் அவர்கள் வெளியிடவில்லை. ஏன்னா இதுவரைக்கும் அமெரிக்காவுடைய கிரவுண்ட் போர்சஸ் எங்கேயுமே நுழைஞ்சதாக எந்த தகவல்களும் வெளிப்படையாக இல்லை. சில நேரங்களில் கப்பல்கள் மீதான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது ஈரான். அந்த தாக்குதல்களில் வெடித்து சிதறிய கப்பல்களில் இருந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறார்களா இப்படியான அமெரிக்காவுடைய போர்சஸ்
ஃபோர்ஸஸை சேர்ந்தவங்க என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. எனவே எங்கோ ஓரிடத்தில் அல்லது பல இடங்களில் அமெரிக்காவுடைய ஃபோர்ஸஸை நாங்கள் கைது பண்ணியிருக்கிறோம், அவர்களை உயிரோடு பிடித்திருக்கிறோம், அவர்களை பணைய கைதிகளாக வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்கிறார் அலி லாரிஜானி, ஈரானுடைய உயர் பாதுகாப்பு கவுன்சிலுடைய தலைவர். அடுத்ததாக அமெரிக்கா தான் இது தொடர்பான உண்மை நிலையை சொல்ல வேண்டும். என்ன நாங்கள் இப்படித்தான் வச்சிருக்கிறோம் என்று சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. எனவே அமெரிக்கா தான் அடுத்து பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு ஈரான் இன்னும் ஒரு செய்தியையும் தெளிவாக வெளியிட்டிருக்கிறது. அது என்ன செய்தி என்று சொன்னால், தற்போதைய வேகத்திலேயே இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு எதிராக கிட்டத்தட்ட 6 மாதங்கள் தொடர்ந்து ஈரான் சண்டையிட முடியும் என்கிற செய்திகளை ஈரான் இன்றைக்கு ஐஆர்ஜிசியினுடைய செய்தி தொடர்பாளர் அலி முகமது நைனி சொல்லியிருப்பதை அல் ஜசீரா ஒரு முக்கிய செய்தியாக ஒளிபரப்பி இருக்கிறது. என்னன்னா, கிட்டத்தட்ட 6 மந்த்துக்கு இதே மாதிரி நாங்கள் அட்டாக் பண்ணுவோம். இப்போ அடிக்கிற அட்டாக் எல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. நம்ம பல தடவை சொன்ன ஒரு செய்தி தான், ஈரான் மேல நடத்தப்படுகிற தாக்குதல்கள் உச்சகட்டமான தாக்குதல்கள். அது யாருமே இல்ல குறைச்சு எல்லாம் மதிப்பிட முடியாது. கொஞ்சம் தான் தாக்குதல், அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்க என்கிற செய்தி எல்லாம் கிடையாது. மிக கடுமையான கொடுமையான தாக்குதல். இப்போ கூட நம்ம சொல்லமா இல்லையா, எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது படுபயங்கரமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்குது. இது எல்லாமே எல்லா ஊடகங்களும் சொல்லுவாங்க. நம்ம சொல்லக்கூடிய செய்திகள் என்ன, யாரு ஈரான் எந்தெந்த நாடுகளுக்கு எப்படியான கடுமையான தாக்குதல்களை நடத்துகிறார்கள் என்பதை தான் மெயின் செய்தியாக சொல்லிக் கொண்டிருக்கோம். அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஈரான் இப்ப நடத்தக்கூடிய தாக்குதல்கள் எல்லாமே மிக கடுமையான தாக்குதல்கள். அதை யாருமே குறைத்து மதிப்பிட முடியாத அரபு நாடுகளில் பல நாடுகளுடைய அமெரிக்கன் பேஸுகளை தான் அவங்க இலக்கு வச்சு தாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஈரான் சாதாரணமான தாக்குதல் தான் நடத்துகிறது என்று சொன்னால், பிரிட்டானியாவினுடைய கப்பல் அமெரிக்காவுக்கு உதவியாக சைப்ரஸுக்கு வர வேண்டிய தேவை கிடையாது. தற்போது பிரான்ஸ் அதனுடைய விமானம் தாங்கி கப்பல்களை அனுப்புவதற்கு தயாராகி இருக்கிறது. அவர்களும் ட்ரூப்ஸ் அனுப்புறதுக்கு ரெடி ஆகிறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா, அமெரிக்கா தோத்துக்கிட்டு இருக்கிறான், எனவே நாம வந்து சப்போர்ட்டை கொடுத்து அமெரிக்காவை வெளில வச்சிருவோம், இல்லைனா ஈரான் ஜெயிச்சிட்டான்னு அது பெரிய கேவலமா போயிருங்கிறதுக்காக இவர்கள் எல்லோரும் செய்கிற வேலை. இப்படியான சூழல்ல தான் ஐஆர்ஜிசி தொடர்ந்து இன்னும் 6 மாதங்களுக்கு இதே மாதிரி தாக்க முடியும். இதே மாதிரி 6 மாசத்துக்கு தாக்கினான்னா அரபு நாட்டுக்காரன் வேற நாட்டுக்கு வேலைக்கு போக வேண்டி வந்துடும். அந்த அளவுக்கு உண்டான நிலைமை உருவாகிவிடும். ஏன்னா இப்பவே பல கட்டங்கள்ல அரபு நாடுகளுடைய எக்கானமிக் வந்து ரொம்ப கிரைசிஸுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி அரபு நாடுகள் பல கட்டங்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, தாக்கு பிடிக்க முடியாத ஒரு சூழலை எதிர்கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். அரபு நாடுகள் மத்திய கிழக்கினுடைய முழு எக்கானமியும் கீழே விழுந்துடும். இதே மாதிரியான 6 மாத தாக்குதல்கள் நடந்தால் அல்லாஹ் தான் காப்பாற்ற வேண்டும். ஏன்னா இன்றைக்கு உலகத்தினுடைய பெரும் பங்கு எக்கானமிக்ஸை கையில் வச்சு கொண்டிருக்கக்கூடியவங்க அரபு நாட்டை சேர்ந்தவர்கள் என்கிறதுனால அது கீழே விழுகிற போது பல பேருடைய உலகத்தில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அதிலே பாதிக்கப்படுவார்கள் என்பது உலகத்துக்கே தெரியும். அதனால இந்த யுத்தம் எவ்வளவு சீக்கிரமாக நிற்கிறதோ அந்த அளவுக்கு அரபு நாடுகளுக்கு மட்டுமல்ல முழு உலகத்திற்கும் அது நன்மை பயக்கும் என்பதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய இன்னும் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய சூழல்ல, டெல் அவீவ் மீது ஈரான் ஏவிய கொத்து வெடிமருந்துகள் மிக கடுமையான தாக்கத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். டெல் அவீவ் மேல ஈரான் தொடர்ந்து கொத்து வெடிகுண்டுகளை ஏவிக்கொண்டே இருக்கிறது. அந்த கொத்து வெடிகுண்டுகள் காரணமாக ஆயிரக்கணக்கானவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல, கொத்து வெடிகுண்டுகள் எப்படி சென்ற தாக்குதல்களை நடத்துகிறது என்கிற புகைப்படங்களும் வெளியாகி இருக்கீங்க. நீங்க பார்க்கலாம், இது ஒரு குண்டு வெடிச்சு தான் இவ்வளவு குண்டு தாக்குதல்களை நடத்துகிறது. இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விவகாரமே என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு குண்டு வெடிச்சதுன்னு சொன்னா அந்த குண்டு கிட்டத்தட்ட 80 சிறிய சிறிய குண்டுகளாக பிரிந்து சென்று தாக்கும். இந்த கொத்து குண்டுகளுடைய ஸ்பெஷலாக எது சொல்லப்படுதுன்னு கேட்டா, இந்த கொத்து குண்டுகள் ஒரு நேரத்தில் 24 முதல் கட்டமாக பிரியும். அந்த 24 இருந்து ஒவ்வொன்றிலையும் 80 குண்டுகள் பிளவுபடும் என்று சொல்லப்படுகிறது. ஈரானுடைய இந்த குண்டுகளில் நமக்கு அந்த அதில் வரக்கூடிய தகவல்களை தான் நம்ம எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அனடோலு நியூஸ் ஏஜென்சி இந்த செய்திகளை சொல்லி இருக்கிறது. ஒரு குண்டு தான் போடுவாங்க, அந்த குண்டுல 24 ஏவுகணைகள் 24 குண்டுகள் பிளவுபடும். தாக்க நெருங்கும் போது அந்த 24 இருந்து 80 குண்டுகள் பிரிந்து சென்று தாக்குதல் நடத்தும். இது வந்து கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள பகுதிகளை ஒரே நேரத்தில் தாக்கும். ஒரு இடத்தை தாக்காது, 8 கிலோமீட்டர் பரப்பளவில் ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்தும் இந்த கொத்து வெடிகுண்டுகள். எனவே இந்த குண்டுகளை பயன்படுத்தக்கூடாது ஈரான் என்பதுதான் தற்போது இஸ்ரேலுடைய கோரிக்கை. முதல்ல நீ அதை யுத்தம் பண்ணாம சொல்லியிருக்கணும். 2 தரப்பு அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த குண்டால் எங்களை அடிக்க வேண்டாம், இந்த குண்டால் தான் நீங்கள் எங்களை அடிக்க வேண்டும், இப்படி சொல்லலாமா?
2 பேர் சண்டை பிடிச்சிட்டு இருக்கோம். என் கன்னத்தில் அடிக்காத, என் முதுகுல அடிச்சுக்க, என் மண்டையில் கொட்டாத, என் காதை பிடிச்சிக்க, இப்படி சொன்னா சரிப்பட்டு வருமா? சண்டைன்னு வந்துட்டா சண்டை தானே. அவன் கொத்து குண்டு போடுறான்றதுனால அதை போட வேண்டாம், வேறு ஏதாவது குண்டை போட்டுக்கொள்ளுங்கள். நீ அவனை போட்டு அழின்னு அழிக்கும் போது ஒன்று அழிக்கிறதுக்கு தானே அவன் நினைப்பான். அது நீ ஒரு யுத்தம் வந்து அப்படித்தானே நடக்கும். அதை புரிஞ்சுக்கிறணுமா இல்லையா? இன்னும் சொல்ல போனால் ஆயிரக்கணக்கான இஸ்ரேலை சேர்ந்தவர்கள் யூதர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதன் மூலமாக என்கிற தகவல்களும் தற்போது வெளியாகி இருக்கு. எனவே கொத்து குண்டுகள் என்பது ஈரானுடைய மிகப்பெரிய ஆயுதமாக தற்போது மாறி இருக்கக்கூடிய சூழல்ல ரஷ்யா மிக தெளிவாகவே நாங்கள் ஈரானோட தான் நிற்கிறோங்கிறத அறிவிச்சிட்டாங்க. ரஷ்யாவினுடைய யூகேக்கான பிரித்தானியாவுக்கான தூதுவரிடத்தில் லண்டன் பிபிசி ஒரு பேட்டி எடுத்திருக்கிறது. அதிலே அவங்க கேட்கும்போது ரஷ்யாவினுடைய தூதர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இஸ்ரேல் அதே போன்ற அமெரிக்காவுக்கு எதிராக நடந்து வரக்கூடிய இந்த யுத்தத்தில் மாஸ்கோவினுடைய நிலை என்ன, ரஷ்யாவினுடைய நிலை என்ன என்று கேட்கும்போது நாங்கள் நடுநிலை வகிக்கவில்லை அப்படின்ட்டார். தெளிவாகவே நாங்கள் அந்த பக்கமும் இல்லை இந்த பக்கமும் இல்லை என்றெல்லாம் கிடையாது, நாங்கள் ஈரான் பக்கம்தான் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் உளவு தகவல்களை ரஷ்யாவும் சீனாவும் தான் துல்லியமாக ஈரானுக்கு வழங்குகிறது என்கிற தகவல்களும் வெளியாகி கொண்டிருக்கிறது. எங்கெங்க அமெரிக்காவோட பேஸ் இருக்குது, எங்கெங்க அமெரிக்காக்காரன் தங்கி இருக்கிறான், எந்தெந்த இடத்துல எல்லாம் அடிக்கணும், இந்த இடத்துல அடி என்று சொல்லி கரெக்டாக அந்த துல்லியமான இடங்களை ரஷ்யா தான் கொடுத்து கொண்டிருக்கிறது என்கிற தகவல்கள் வெளியாக இருக்கிறது. மேலதிகமாக நேற்றைய தினம் ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியனோடு விளாடிமிர் புட்டின் ரஷ்யாவினுடைய அதிபர் தொலைபேசி மூலமாக தற்போது நடக்கிற யுத்தத்தினுடைய கள நிலவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இப்படியான சூழல்ல தான் மத்திய கிழக்கில் நடந்து வரக்கூடிய ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் எங்களுடைய விரல்கள் தயாராக இருக்கிறது அமெரிக்கா மீது தாக்குதல்களை நடத்துவதற்கு என்று சொல்லி ஹவுத்திகள் சற்று நேரத்துக்கு முன்பதாக அறிவித்திருக்கிறார்கள். ஹவுத்திகளுடைய தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் நாங்கள் ஈரானுடைய அறிவித்தலுக்காக காத்து கொண்டிருக்கிறோம், ஈரான் எங்களை தாக்க சொன்னால் உடனடியாக தாக்குதலுக்கு தயாராக இருக்கிறோம், எனவே ஈரானுடைய அறிவிப்பு மட்டும்தான் பேலன்ஸாக இருக்குது, அதனால தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக தாக்குவதற்கு என்று சொல்லி ஹவுத்திகள் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறார். அதே நேரத்தில் வளைகுடா நாடுகளுக்கும், அதாவது குவைத், பஹ்ரைன், சவுதி அரேபியா, கத்தர், துபாய் இந்த நாடுகளுக்கும் உக்ரைனுக்கும் இனிமேல் போதுமான தடுப்பு ஏவுகணைகளை வழங்குவதற்கு அமெரிக்காவால் முடியாமல் போய்விடும், அப்படியான ஒரு சூழல் தற்போது உருவாகி இருக்கிறது என்று சொல்லி ஐரோப்பிய பாதுகாப்பு மற்றும் விண்வெளி ஆணையர் ஆண்ட்ரியல் குபிலிசியல் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு தற்போது பரபரப்பை உண்டாக்கி இருக்கிறது. ஏன்னா இந்த யுத்தத்தில் ஈரான் மேல அமெரிக்கா தாக்குதல் நடத்துகிறது என்பதை விட ஈரான் நடத்துகிற தாக்குதல்களை தடுப்பது தான் முக்கியமானது. ஏன்னா அரபு நாட்டுக்காரன் அமெரிக்காக்காரனுக்கு அவ்வளோ காசை கொட்டி கொடுத்தது எதுக்குன்னு கேட்டால், என் மேலே எவனாவது அட்டாக் பண்ணால் நீ போய் அடிக்கணுங்கிறதுக்கு இல்லை, அதை தடுத்துடணும் முதல்ல, எனக்கு எந்த எஃபெக்டும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக காசு கொடுத்தான். ஆனால் இப்போ எல்லாமே நாசமாக போய்கிட்டு இருக்குன்னு தெரியும். காசை கொடுத்து அடி வாங்குகிற சொல்லுவோம்ல, பொல்லை கொடுத்து அடி வாங்குறத கம்பை கொடுத்து அடி வாங்குறேன், அந்த மாதிரி கேஸாக போயிடுச்சு அரபு நாடுகளுக்கு. எனவே தற்போது வளைகுடா நாடுகளில் எத்தனை நாட்டுக்கு இப்போ தடுப்பு ஏவுகணைகளை கொடுக்கறது? அவன் அடித்து 6 மாதத்துக்கு இதே மாதிரி சண்டை பிடிக்கலுங்கிறான், 6 மாசத்துக்கு இதே மாதிரி தடுப்பு ஏவுகணைகள் தேடை வச்சு தேடு இருக்கும், தேடில் வச்சு அடிக்கிறதுக்கு ஏவுகணை வேணும்ல, அதே மாதிரி மற்ற அவங்க தடுப்பு சிஸ்டம் இருக்கும், அதுக்கு வச்சு அடிக்கிறதுக்கு ஏவுகணை வேணும். இந்த ஏவுகணைகள் இஸ்ரேலுக்கு அவன் கொடுக்கணும், குவைத்துக்கு கொடுக்கணும், பஹ்ரைனுக்கு கொடுக்கணும், அபுதாபிக்கு கொடுக்கணும், துபாய்க்கு கொடுக்கணும், அதே போன்று சவுதி அரேபியாவுக்கு கொடுக்கணும், ஜோர்டானுக்கு கொடுக்கணும், இருக்கிற எல்லா அரபு நாட்டுக்கும் கொடுக்கணும். இதை தாண்டி உக்ரைனில் ரஷ்யா அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ரஷ்யாவுடைய தாக்குதல்களை தாக்குப்பிடிப்பதற்கு உக்ரைன் இடத்துல தடுப்பு ஏவுகணை பற்றாக்குறை இருக்குது, அதையும் கொடுக்கிறது அமெரிக்கா தான். அப்ப அதையும் கொடுக்கணும். இதுவெல்லாம் மிகப்பெரிய பற்றாக்குறையாக தற்போது அமெரிக்காவுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு என்று சொல்லி ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அதிகாரிகளே அச்சம் வெளியிட்டிருக்கக்கூடிய சூழலையும் நம்ம பார்க்க முடியும். இப்படியான சூழல் தான் சற்று நேரத்துக்கு முன்பதாக ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுடைய தெற்கு எல்லை பகுதிகளில் 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கக்கூடிய மக்களை மொத்தமாக வெளியேறுங்கன்றாங்க. அந்த இடத்துக்கு அடிக்க போறோம், பொதுமக்களை தான் வெளியே போயிருங்க, பிறகு நாங்கள் அடிச்சிட்டோம் குற்றம் சொல்லிடாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் மனாமாவில் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய 2 ஹோட்டல்கள், அதே போன்ற குடியிருப்பு கட்டிடங்கள், இதெல்லாம் அமெரிக்காக்காரன் வாழ்ற இடங்கள் என்று சொல்லி அடையாளம் காணப்பட்ட இடங்கள் மேல ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அதாவது அமெரிக்காவினுடைய நிலைகள் மேல மட்டும் தான் தாக்குதல் நடத்துவோம், அரபு நாட்டுடைய மற்ற பகுதியில் தாக்குதல் நடத்த மாட்டோம் என்று சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தான் இப்பொழுது அமெரிக்காவுடைய நிலைகள் மேல தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அதே போன்று குவைத்தினுடைய அல் அதீரி விமானப்படை தளத்தை தாக்கியதாக ஈரானுடைய IRGC தகவல் வெளியிட்டிருக்கிறது. அல் அதீரி விமானப்படை தளம் அமெரிக்கனுடைய பேஸில் அவங்க பயன்படுத்தக்கூடிய விமானப்படை தளம். இப்படி
தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய ஈரானுடைய IRGC செய்திகளை வெளியிடுகிறார். அதே நேரம் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக 24 தாக்குதல்களை ஈராக்கினுடைய நிலைகள், ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய நிலைகள் மேலே நடத்தியதாக ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரானுக்கு ஃபேவரான ஆயுத குழு தகவல் வெளியிட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை. ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட வேண்டும், ஈரான் மீதான ஆக்கிரமிப்பும் நிறுத்தப்பட்டு மத்திய கிழக்கிலே அமைதி திரும்ப வேண்டும், உலகத்திலும் அமைதி திரும்ப வேண்டும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய கிச்சனில் தான் நம்ம நிற்கிறோம். இது யானை வரக்கூடிய ஒரு பகுதி. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் இந்த வீடுகளில் இரவு நேரத்திலையும் பகல் நேரத்திலையும் இந்த கதவுகள் எல்லாம் எடுக்கிறதுக்கு முடியலை. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தெரிச்ச நிலையில், அழிஞ்ச நிலையில் இருக்குது. புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் இலங்கையினுடைய பொத்துவில் பகுதிகளில் இருக்கக்கூடிய சர்வோதயபுரம் ஹிஜ்ரத் நகர் என்கிற பகுதிகளில் வீட்டு திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் அவங்க படுகிற கஷ்டங்கள் இங்கே நம்ம பார்த்தோம்னா வாழ்வதற்கான ஒரு சூழலே இங்கே கிடையாது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. ஏன்னா ஆரி காலம் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு தண்ணீர் கிடைச்சிருது, குளங்கள்லாம் அங்கே எடுத்துடுறாங்க. இதே கோடை காலம்னு வந்து இப்போ நம்ம வந்திருக்கிறது கோடை காலம். கடுமையான வெயில், பாலைவனத்துக்கு நிகரான வெயில் அடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. இந்த காலகட்டங்களில் வாரத்தில் ஒரு முறை தான் தண்ணீர் வரும் அவங்களுக்கு. அதுல இருந்து அவங்க தண்ணி எடுத்து ஒரு வாரத்துக்கான தண்ணி அவங்க குடிக்கிறதுக்கு எடுத்துக்கிறணும். மற்ற தேவைகளுக்கு வெளியிலிருந்து அவங்க தனியாக எடுத்துக்கிற வேண்டி இருக்கிறது. ஒரு 110 குடும்பங்கள் இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய வீடுகள், இந்த வீடுகள் எதுவும் அவங்களுக்கு சொந்தமானது கிடையாது. வேறு ஆட்களுக்கு சொந்தமான வீடுகள் எடுத்து அவங்க கொஞ்சம் திருத்த பணிகளை செஞ்சு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இது கிச்சன் தனி, ஹால் தனிங்கிற எந்த ஒரு வேறுபாடும் இந்த வீடுகளுக்கு கிடையாது. ரொம்ப ஒரு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள். எனவே இந்த ரமலானுடைய மாதத்தில் அவங்களுக்கான உதவிகளை செய்வதனூடாக, ஜகாத்து தான தர்மங்களை கொடுப்பதினூடாக நம்ம ஒரு இந்த வீட்டு திட்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியும். அப்படி நடத்துகிற நேரத்தில் கண்டிப்பாக அவர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே நிறைய தான தர்மங்களுக்கு நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இஸ்லாம் நமக்கு 8 வகையாக பிரித்து ஜகாத்தை 8 கூட்டத்துக்கு கொடுங்க என்கிற வாய்ப்பை தந்திருக்கு. எந்த பகுதிகளிலையும் ஏதாவது அந்த கூட்டத்தில் ஒரு சாரார் இருப்பாங்க. அதுலேயும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்னென்னு கேட்டால், முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிற இந்த இஸ்லாத்தை நோக்கி வருகிற சகோதரர்களுக்கான ஒரு வாய்ப்பாக இது அமைந்திருக்கிறது. இந்த பகுதிகளுக்கு வந்து நேரடியாக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உதவணும் என்று யாராவது நினச்சிங்கன்னு சொன்னால் அவங்களையும் அழைத்து கொண்டு வருவதற்கு நம்ம தயாராக இருக்கிறோம். வந்து நீங்கள் பார்க்க முடியும் என்ன நிலைமையில் இந்த ஏரியா இருக்குதுன்னு சொல்லி உதவி செய்யக்கூடிய சகோதரர் முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ள முடியும். அதே போன்று நம்முடைய அக்கௌண்ட் நம்பரும் உங்களுக்கு முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிறது. ஜகாத் நிதிகளை இன்றைய அந்த மக்களுக்காக ஒதுக்குவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ளுங்கள். கணவர் என்னமா பண்ணுறாரு? கூலி வேலை செய்கிறாங்களா? நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க? பிள்ளைகள் எத்தனை? 2 பேர். அப்போ என்ன வாழ்வாதாரத்துக்கு வேறு என்ன பண்ணுவீங்க? தண்ணி மிஷினில் கொண்டு வந்து தாரு, ஒரு கிழமைக்கு ஒரு தரம் வரும். சரி, அதுதான் யூஸ் பண்ணணும். எவ்வளோ தருவாங்க? ஒரு குடும்பத்துக்கு 3 பூலி 4 பூலி. நாங்கள் குளிக்கிறதுக்கெல்லாம் காட்டு பகுதியில் ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணத்துக்கு போகிறோம் குளிக்கிறதுக்கு. அது இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்கும்? எவ்வளோ தூரம் இருக்குன்னு தலைவர்? 1 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். குளிச்சுட்டு வருவாங்க. இனி தண்ணிகள் தட்டுப்பாடங்களுக்கு குடிப்பானைக்கு அவங்க சார தண்ணி காணும். அம்மா உங்கள் வீட்டை கொஞ்சம் பார்க்கலாமா? நான் வரவா உள்ள? ஓ, இதெல்லாம் எங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி கூலி தொழில் செஞ்சு இந்த கை மரங்களை வாங்கி போட்டிருக்கிறோம் நாங்கள். ஓ, நீங்கள் எப்போ அவங்க வீட்டை கேட்குறாங்களோ அப்போ கொடுத்துட்டு போயிடணும். ஓ, அது வாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிச்சனில் தான் நம்ம நிற்கிறோம். இது யானை வரக்கூடிய ஒரு பகுதி. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் இந்த வீடுகளில் இரவு நேரத்திலையும் பகல் நேரத்திலையும் இந்த கதவுகள் எல்லாம் எடுக்கிறதுக்கு முடியலை. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தெரிச்ச நிலையில், அழிஞ்ச நிலையில் இருக்குது. இதுதான் அவங்க சமையல் கட்டு. இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊர்களெல்லாம் இப்படி இருந்தது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இந்த சமையல் கட்டில் தான் அவங்க அந்த வேலைகளை பார்க்குறாங்க. அல்லாஹ் தான் அவங்களுக்கு அருள் புரிய வேண்டும். இரண்டாவது, நாம் அத்தனை பேரும் நினைத்தால் நம்முடைய உதவிகளை கொண்டு கண்டிப்பாக இதை வெற்றிகரமாக முடிக்க முடியும். வெற்றிகரமாக முடிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அந்த நம்பிக்கையில் தான் களமிறங்கி இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இவற்றையெல்லாம் பார்க்குறதுக்கு விரும்புகிற சகோதரர், நாங்கள் வந்து நேரில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அத்தனை சகோதரர்களையும் நீங்கள் விரும்புகிற சகோதரர்கள் நம்ம அழைச்சிக்கிட்டு வந்தும் காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறோம். புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில்
தற்போது நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களுக்கான 14 வீடுகள் கட்டுகிற பணியில் 5 வீடுகளை கட்டியிருக்கிறோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். கட்டி அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டோம். ஊடுண்டு இல்லாமல் அடிக்கிறது இல்லாமல் தானே இப்போ எம்மாட்ட வந்து நிற்கிறேன். கடி சந்தோஷம் கட்டி தந்தது. இது உங்களோட வீடு. இனி ஃபவுமி வேலை நடக்குதாண்டெல்லாம் பார்க்குற மடர் வேலையெல்லாம் முடிச்சுட்டோம் நாங்கள். சரிதானே? உங்களுக்கு எப்படிமா சந்தோஷமா? நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எங்களுக்கு இவ்வளவு தந்தது எங்களுக்கு மிச்சம் நன்றி. துவா செய்யுங்க. சரியா? தொழுகை நோன்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும். மார்க்க விஷயங்கள் தானே. அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம். மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும். சரிதானே? இந்த வீடு கட்டி முடிஞ்சதோடு நாங்கள் வர்றோம். அவங்களோட மனைவி வந்துட்டாங்க வீட்டுக்கு. கேட்கும்போது என்ன சொன்னாருண்டா, நான் இதுக்குத்தான் நினைப்பேன், அந்த வீடு நீங்கள் கட்டி தந்துட்டீங்க, எனவே நாங்கள் இனி சந்தோஷமாக இருப்போம். என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாரி அல்லாஹ் அவங்களோட எண்ணங்களை பேசாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். மீதி 9 வீடுகளுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிறோம். எனவே இந்த புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களுக்காக ஜக்காத்தில் இருந்து ஒரு போர்ஷன் நம்ம கொடுக்க முடியும். அவர்களுக்கு கடமையாக இருக்கிறது கொடுப்பது. எனவே அந்த உதவியை தாராளமாக செய்து வழங்குங்கள். இன்னும் சொல்லப்போனால் அந்த சகோதரர்களுக்கு நீங்கள் ஜக்காத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்குரிய பங்காகவும் அவர்களுக்கு உதவ முடியும். மிஸ்கீன்களுக்குரிய பங்காகவும் உதவ முடியும். ஃபக்கீர்களுக்குரிய பங்காகவும் அவர்களுக்கு உதவ முடியும். இந்த 3 கேட்டகரிக்குள்ளேயும் வரக்கூடிய மக்களாகத்தான் அவங்க இருக்கிறாங்க. எனவே உங்களால் முடிந்த உதவிகளை தான தர்மங்களை இதற்காக வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த பணி நம்ம தான் முடிக்கணுங்கிற வகையில் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவிகளை இதற்காக வாரி வழங்குங்கள். நாளை மறுமையிலே நிரப்பமான கூலிகளை பெற்றுக்கொள்ளுங்கள்.